திரு ஜி கே நாகராஜ் முதல்ல. திரு ஜி கே நாகராஜ், அரசியலுக்காக கடவுளின் பெயரை பாஜக மிஸ்யூஸ் செய்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கும் வணக்கம். அதாவது முதலமைச்சர் பேச்சை கேட்டேன். மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். மிஸ்யூஸ் அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு கடவுளை தன்னுடைய லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக அந்த பெயரை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த கடவுளையே கொச்சைப்படுத்தினாங்க, அந்த கடவுளையே கேவலப்படுத்தினாங்க, அந்த கடவுளையே அநாகரிகமா பேசினாங்க. இதெல்லாம் எதுக்காக பேசினாங்க? தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசினாங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர், ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், ஏன் கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கின்ற முதல்வர், தமிழ்நாட்டினுடைய இந்துக்களுடைய பண்டிகை என்றால் வாழ்த்து சொல்ல மாட்டார். சரி, அது கூட பரவாயில்ல, நீங்க வாழ்த்து சொல்லல பரவாயில்ல. ஆனா சனாதனம் குறித்து உங்களுடைய மகன் உதயநிதி பேசியது என்ன? உங்களுடைய அமைச்சர் சைவம் வைணவம் குறித்து வைத்து விமர்சனம் எப்படி இருந்தது? ஏன் நீங்களே ஒரு திருமண விழாவில் போயிட்டு, கிறிஸ்துவ விழாவில் போயிட்டு நீங்க என்ன பேசுனீங்க? இந்து திருமணங்களில் நடக்கின்ற சொல்லுகின்ற அந்த மந்திரங்களை கேட்டாலே காது கூசுகிறதுன்னு சொல்லியா நீங்க? ஒரு மதத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி வாக்கு வங்கிக்காக மற்ற மதங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த நினைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகின்ற நீங்கள் ஒரு வலுவான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து கொள்கையோடு ஒத்து போகின்றவர்கள். இவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இது வந்து அண்டர் கரண்ட் கூட்டணி, அண்டர்ல வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இது பொருந்தா கூட்டணி, மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கூட்டணியினுடைய இந்த பலத்தினுடைய பயம் இவங்களை வந்து விட்டு வைக்கல. நான் கேட்கிறேங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கையில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட உடன்பாடுகள் பல உண்டு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இருந்தப்போ கரசேவைக்காக செங்கல்லை கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. மிகப்பெரிய எழுச்சி இந்துக்கள் இருக்கிறது, அதை நம்ம அணைவோட்டு தடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொன்னாங்க, மார்கழி மாசத்தை கொண்டாடினாங்க, ராமநவமி கொண்டாடினாங்க, கிறிஸ்துமஸ்துக்கும் வாழ்த்து சொன்னாங்க, இப்தார் விருந்தில் கலந்துகிட்டாங்க. அந்த ஒரு மத சார்பே இல்லாமல் எல்லா மதத்தையும் ஒன்றாக மதிக்கின்ற அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்த அந்த கட்சி இன்றைக்கு எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பொழுது இந்து முன்னணி நடத்துகிற அந்த மாநாட்டில் இவர்கள் பேசியதை, இவர்கள் இந்துக்களை கேவலப்படுத்தியதை, இவர்கள் இந்து கடவுள்களை கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் பண்ணாங்கிறத விமர்சனம் வைக்கிறப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க திராவிடர் கழகம் செய்யாத விமர்சனமா? ராமருக்கு நீங்க செருப்பு மாலை போட்டீங்களே, செருப்பால் அடித்தீர்களே, இந்து மக்களுடைய பெண்களுடைய தாலியை நடுரோட்டில் வச்சு அறுத்தீங்களே, இல்ல நான் முடிச்சிடறேன், நடுரோட்டில் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை நீங்க கேவலப்படுத்தினீங்களே, ஏன் எங்களுடைய திமுக குடும்பம் என்ன சங்கர மடமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பா மகன் அதுக்கப்புறம் இன்பநிதி தொடர்ச்சியா வாரிசு அரசியலுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்களே. சங்கர மடத்துல கூட வந்து அங்க முறைப்படி குரு சிஷ்ய பரம்பரை தான். ஆனா உங்களுடைய அப்பா மகன் தனியா நீங்க ஆட்சி அமைச்சர் உங்களுடைய குடும்பம் மட்டும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதே. ஒரு அடிமைத்தனமான கூட்டத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்களே. உங்களை மாதிரி உங்க கூட்டணி கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து, டொனேஷனை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து கூட்டணி அணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே. அதுவும் உங்க கூட்டணி உங்களை பேசணும். அது உங்களுடைய பேசுறாரு. இவங்க மட்டும் பேசல. இல்ல, அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். நீங்க நிறைவேற்றின அந்த தீர்மானத்துல 5வது தீர்மானம் என்ன சொல்லுது? இந்துக்கள் ஒன்றாக இருந்து வரும் தேர்தலில் ஒற்றுமையாக வாக்களிக்கணும் அப்படின்றது. இது மதத்தின் பெயரால் முன்வைக்கப்படுகின்ற அரசியல் இல்லையா? அதை முதலமைச்சர் சொல்லலையா? சார், இந்து முன்னணி இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துகிறது. ஏன் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முருகனை அவமானப்படுத்துகிறார்கள்.
முருகனுடைய கந்த சிருஷ்டிக்கு சார், முருகனுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு இல்ல முடிச்சிடறேன். இதெல்லாம் பண்றப்போ முருகரையுடைய அந்த பண்பாட்டை, அந்த கலாச்சாரத்தை, அந்த ஆன்மீகத்துடைய இதை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, இந்து முன்னணிக்கு இருக்கிறது. அதை அவங்க செய்யறாங்க. ஏன் செய்யறேன்னா செய்யறதுக்கு நீங்க தான் காரணம். சரி, அது ரைட்டுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய இந்து கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்துக்களை நீங்கள் ஒற்றுமையாக வாக்களியுங்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க சர்ச்சில், ஏன் மசூதியில இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப நீங்க அது மத சார்பு இல்லையா? அப்ப வாய்மொழி மௌனமா தான் நீங்க போய் ஓட்டு கேட்கறீங்களே. எக்காரணம் கொண்டு அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு அனுமதி வாங்கப்பட்ட கூட்டம். ஆனா வரும் தேர்தல்களில் ஒன்றாக இருந்து இந்து ஓட்டு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்றது அரசியல் இல்லையா? அதைத்தானே முதலமைச்சர் சொல்றாரு. சார், நீங்க ஒரு மக்கள் ஒன்று சேர்றாங்க, ஒருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தங்களுடைய அரசியல் அடிப்படையும் காக்கப்பட வேண்டியது என்ன? வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நீங்க வாக்குரிமையை செலுத்துங்கள் சொல்றாங்க. இந்த கட்சிக்கு செலுத்துங்கள் சொல்லி இருந்தா அது அரசியல். நீங்க பாஜக ஓட்டு போடுங்க அல்லது பாஜக அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் சொல்லி இருந்தா அது அரசியல். ஆனா நீங்கள் தயவு செய்து உங்க வாக்குகளை நீங்கள் தவற விடாதீர்கள். வாக்குகளை தவறாமல் வாக்களிங்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஊடுருவக்காரர்கள் பங்களாதேஷில் இருந்தோம், பாகிஸ்தான்ல இருந்தோம், பக்கத்துல மீன்பால் இருந்தோம், பல்வேறு வழியங்கள்ல போலி ஆதார் கார்டு. அது சரியான தவறான தலைவர்கள் தேர்ந்தெடுத்து நம்முடைய இந்திய கலாச்சாரம் பண்பாடு அளிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டியது நீங்கள். வாக்கு அளிக்க வேண்டியது அவசியம். இந்த கட்சிக்குன்னு சொல்லல, வாக்களிக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே திமுகவை திட்டுறாங்க சார். அப்ப எந்த கட்சிக்குன்னு தலைவர்களுடைய படங்களை யாரை காட்டுறீங்க? போலி திராவிடன் யாரை காட்டுறீங்க சார்? இந்து முன்னணி இந்துக்களுடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்மீகத்தை பாதை எடுத்து செல்கின்ற இந்து முன்னணி, அதாவது திராவிட மாடல், போலி திராவிட மாடல், நாத்தியம் பேசுகின்ற திமுகவை எதிர்க்காமல் அங்க வேற என்ன சார் பேசுவாங்க? எதற்காக அங்க கூட்டம் கூடி இருக்கிறாங்க? நீங்க பண்ற அந்த செயலை கண்டிப்பதற்காக. நீங்க முருகனை திட்டுறீங்க, சைவ வைணவம் குறித்து திட்டுறீங்க, நீங்க எல்லா ராமனை திட்டுறீங்க, நீங்க எந்த கடவுளையும் விடல, கோயில் எடுக்கிறீங்க. கோயில் ஒரு ஸ்கூல்ல போய் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பற்றி சொன்னா அவரை கைது பண்ணி ஜெயில போடுறீங்க. கேட்போம். அப்ப இந்து முன்னணிக்கு வேற என்னதான் சார் வேலை? சரி, கேட்போம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், மதத்திற்காக அரசியல் செய்கிறது, கடவுளை வைத்து அரசியல் செய்கிறது பாஜகன்றீங்க. ஆனால் நீங்கள் கடவுளை நிந்திக்கிறீங்க, நீங்கள் கடவுளை அவமதிக்கிறீங்க. அப்படி இருந்தால் காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றாங்க. சகோதரர் நாகராஜ் பேச ஆரம்பித்து பாதியில் தான் நான் வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாலெலாம் என்ன பேசினாருன்னு தெரியாது. கண்டிப்பாக அவர் எங்களை புகழ்ந்து பேசியிருக்க மாட்டார். அதனால் அதை பற்றி நான் எனக்கு கவலையும் இல்லை. அவர் என்ன பேசியிருப்பாரு நானே பேசிடுறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன நாங்கள் என்ன இப்போ எந்த கடவுள்கிட்ட நாங்கள் கடவுள் எந்த கடவுளும் இப்போ இவர்கிட்ட மனு கொடுத்தது? திமுகவுக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, பேசி சீக்கிரம் முடிங்க, உடனே ஒரு மாநாடு போடுங்க, கடவுளாகி எங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்து விட்டது. காரணம், தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் எங்களையெல்லாம் நாடு கடத்த முயற்சி பண்ணுகிறார். எனவே எங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி ஆர்எஸ்எஸ் ஆகிய அண்ணன் ஜி.கே. நாகராஜுக்கும் மோடிக்கும் பகவத் ஏதோ ஒன்று பேர் சொல்லுவீங்களே, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் இவர்களுக்கு இந்து முன்னணிக்கு மட்டும்தான் பொறுப்பு. சீக்கிரமாக எல்லாம் ஒரு அணிக்கு வாங்க, ஒரு மாநாடை போடுங்க, அதுலேயும் அதிமுக கலந்து ஒரு 5 மந்திரியை உட்கார வைங்க, இப்படி ஏதாவது ஒரு தீர்மானத்தை போடுங்க. எந்த கடவுள் மனு கொடுத்தது இப்போ இந்து முன்னணிக்கிட்ட? இது என்ன வாதம்? பக்தர்கள் பாதிக்கப்படுறதும் அவங்க சொல்றது, பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் தெய்வங்களை நிந்தனை செய்கிறீங்க, சனாதனம் பற்றி என்ன பேசுனீங்க, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் என்ன பேசினார், இதெல்லாம் எங்களை புண்படுத்தி இருக்கின்றார். சரிங்க, அதெல்லாம் புண்படுத்தியிருக்குன்னு அதுக்கு நம்ம ரெமெடி கேட்கணுன்னா அதுக்கு ஒரு நல்ல கோர்ட்டுக்கு போனீங்க. சனாதனத்தை பற்றி நாங்கள் பேசணும், எங்கள் துணை முதலமைச்சர் பேசினார், உடனடியாக இந்தியா முழுக்க வழக்கு போட்டிங்க. எந்த கோர்ட்லேயும் எதுலேயும் அவர் பின்வாங்கலை. அதை நாங்கள் பேஸ் பண்ணுறோம். புரியுதா? கருத்தியெல்லாம் நீங்களும் நாங்களும் அதை பேஸ் பண்ணுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்,
கடவுள் நாங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர். இதில் அல்லாஹ் கடவுள் இருக்கார், இயேசு இருக்காருன்னு நாங்கள் என்னைக்காவது உங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணோமா? ஒரு கேள்வி. எந்த கடவுளும் மனிதனை அடிமைப்படுத்தாத, கடவுளில் வந்து மனிதனை பிரித்து பார்க்காத, இதெல்லாம் எங்கள் கொள்கையாக கொண்டு வந்தோம். தீக்காவையும் அவர் உடனே திராவிட கழகத்தோட செயல்பாட்டை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணார். நான் அப்போ தான் உள்ளே வந்தேன். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆர்எஸ்எஸ், எங்களுக்கு திராவிடர் கழகம். நாங்கள் திராவிடர் கழகம் பெரியார் எதுக்காக போராடினார்? முருகனை ஏற்றா போராடணும்? முருகனை பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஐயரு எந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் உழவிட மாட்டேன்னு சொன்னதுனால நீங்கள் இன்றைக்கி பெருமையாக கொண்டாடுறீங்களே. அந்த வள்ளியோட சொந்தக்காரனெல்லாம் உள்ள விடலை. அதனால தான் எங்கள் பெரியார் போராடினாரு. நான் போன மேடையிலேயே சொன்னேன். கடவுள் மறுப்பு இல்லையா? இப்பயே சொன்னேன், கடவுள் மறுப்பு இல்லையா சார்? எந்த கடவுள் வந்து மனிதரை பிரிச்சுப்பாரு, ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் பட்டம் சூட்டினவன் கடவுளா? அப்படி பட்டம் சூட்டின காலி பயல் யார்? நான் கேட்பேன். இதை இவர் நாகராஜ் சொல்லுவாரா? ஜாதியை எவன் கொண்டு வந்து பேர் வச்சவன்? என்ன காரணத்துக்காக வச்சிங்க? எதுக்கு இது வரைக்கும் அடிமைப்படுத்துறீங்க? எதுக்கு ஒடுக்கப்படுத்துறீங்க? என்ன அப்படி இந்து மதம்னு தலையில் தூக்கி வச்சுட்டு குதிக்கிறீங்களே? என்னத்தை நீங்கள் அதில் சாதிச்சு கிழிச்சிங்க? நீங்கள் கிழித்தது என்ன, தைத்தது என்ன? அல்லது தைத்து தான் கிழித்தது என்ன?